நான் கூப்பிட அவசரமா போறேன். ஏன் என்ன பிடிச்சி இருக்கிறீங்க? நான் அவசரமா போறேன். என்னையே பிடிச்சி ஆனந்த உன்ன போலதான் கருப்பு போட்டு திரியிறான். அதனால பிடிச்சுங்களா? ஆமா. நான் போறீங்க. கருப்பு கோட்டு போடக்கூடாது. என்னடா மாஸ்டர் மாஸ்டர். சூர்யா சூர்யா. ஆமா சார், இதான் சார் எங்க வீடு. போய் தண்ணி கொண்டு வாப்பா. அம்மா இவர்தான் எங்க ட்ரில் மாஸ்டர். சார் இவர்தான் எங்க அம்மா. இங்க வாங்க. ரொம்ப நன்றிமா. ஐயா, நன்றி செலுத்த வேண்டியவங்க நாங்க. உட்காருங்க ஐயா, உட்காருங்க. எங்க குழந்தை தொடர்ந்து படிக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். இவ்வளவு இளைய மனசு படைச்ச உங்களை போய் குத்தம் சாட்டுதே இந்த உலகம். ஐயா, இனிமே உங்களுக்கு எந்த ஆபத்து வராது. நீங்க இங்கே இருக்கலாம் ஐயா. முன்பின் அறியாத என் மேல நீங்க இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறத பார்க்கும்போது மனது இனத்தின் மேலே எனக்கு நம்பிக்கை ஏற்படுது. உங்களுடைய இந்த உதவிக்கு நான் எப்படி கைமாறு செய்ய போறேன்னு எனக்கு தெரியும். சூர்யா, ஐயா உள்ள கூட்டிட்டு வாங்க சார். உள்ள போங்க, வாங்க உள்ள போங்க. நீங்க உள்ள போங்க சார். இந்த கருப்பு ட்ரெஸ் நான் ரோட்ல போட்டுக்கிட்டு போய் போலீஸ் கிட்ட படுற அவஸ்தை போதாதா? என்கிட்ட இருக்குது ஒரே ஜெதை. வீட்டுல ஒரு ஜெதை வந்து எப்படி இருக்கு? மாயமா இருக்கு. வாங்க வாங்க. என்னங்க, ஒரு முக்கியமான விஷயம் ரகசியமா இருக்கணும். அந்த ட்ரில் மாஸ்டர் ஆனந்த் இருக்கார் பாருங்க, அவர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காருங்க. பெரிய கவர்னர் ஜெனரல். அவருக்கு ஒரு வெல்கம் அட்ரஸ் வச்சு கொடுக்கறதானே, ஒரு டீ பார்ட்டி கொடுக்கறதானே. கருப்பு சட்டை கருப்பு கோட்டு போட்டுக்கிட்டு வீட்டுல ஜாலியா இருக்காரு. நான் ரோட்ல போலீஸ் கிட்ட அவஸ்தைப்படுறேன். எங்க ஐயோ சத்தப்படாதீங்க, பக்கத்து அறையில தான் இருக்காரு. ரொம்ப நல்லவருங்க. நல்லவராவே இருக்கட்டும். ஆனா 12ல இருந்து 1 மணி வரைக்கும் நான் உண்மையை பேசித்தான் தீருவேன். இப்ப போலீஸுக்கு போன் பண்றேன். பேசாம நான் சொல்றதை கேளு. இப்ப ஏதோ 12ல இருந்து 1 மணி வரைக்கும் உண்மை பேசுறதுனால வீட்டுல கொஞ்சம் சில்லற நடமாடுது. விரதத்தை கெடுத்துறாதே. நான் போன் பண்றேன். மணியை பாருங்கப்பா, 1:10 ஆயிடுச்சு. இனிமே நீங்க எவ்வளவு வேணாலும் போய் சொல்லலாமே. 1:10 ஆயிடுச்சு. ஐயா, எனக்காக நீங்க யாரும் சொல்லப்பட வேண்டாம். நானே போயிடுறேன். இல்லைங்க வேணாங்க. சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு நல்ல டைம். 1 மணிக்குள்ள நான் இது மாதிரி உண்மை பேசுறதா ஒரு விரதம் வச்சிருக்கேன். ஆனா 1:10 ஆயிடுச்சு. உங்களுக்கு ஒரு நல்ல டைம். நீங்க பிள்ளை காப்பாத்துறவங்களாச்சே, படிக்க வைக்கிறவங்களாச்சே. இனிமே நீங்க கவலைப்படக்கூடாது. நான் உங்களை காப்பாத்துறேன். நான் உங்களோடய இருக்கிறேன். அடியே சமைச்சு போடலாண்டு சாப்பிட்டா நம்ம வீட்டுல. வாங்க ஐயா, ஐயா வாங்க ஐயா. கொஞ்ச நாளா நான் கண்ணை மூடினேன்னா போலீஸ்காரங்க தான் கண்ணுக்கு முன்னால் நிற்பாங்க. நேற்றுக்கு தான் நான் நிம்மதியா தூங்கினேன். உங்களுக்கு ரொம்ப நன்றி. இப்ப நன்றி சொல்லாதீங்க. இந்த கொலை கேஸ்ல உங்களை மாட்டி விட்டாங்களே, அவங்களெல்லாம் கண்டுபிடிச்ச ஒரு பாடு எனக்கு நன்றி சொல்லுங்க. நான் சாதாரண ரேடியோ மெக்கானிக்கல்ல டிடெக்டிவ் நாவல்லாம் நிறைய படிச்சிருக்கேன். அந்த வேலையெல்லாம் செய்வேன். சும்மா பெருமை அடிச்சுக்காதீங்க. உங்க வேஷ்டியே உங்களுக்கு அடையாளம் தெரியல. அப்பப்ப நான் எடுத்து கொடுக்க வேண்டியது இருக்கு. இவ்வளவு பெரிய பட்டணத்துல அந்த கூட்டத்தை இவர் கண்டுபிடிக்க போறாராம். போடி போடி, நீ எது வேணாலும் என்ன கிண்டல் பண்ணிக்க. எனக்கு அதை பத்தி ஒண்ணு இல்ல. ஆனா என் சம்சாரத்தால சில நன்மைகள் எனக்கு உண்டு. எப்படியாவது தினம் 1 மணி நேரம் நீங்க உண்மையை பேசுங்க. அப்ப எவ்வளவு நன்மை வருது பாருங்கன்னு சொன்னா, அதுல இருந்து பேசிக்கிட்டு வந்தேன். திடீர்னு ஒருத்தன் வந்தான். என்ன செஞ்சான், இந்த மாதிரி இடிஞ்ச வீட்டுல ஒரு மைக் வைக்கணும், அதுக்கு 2000 ரூபாய் தரேன். 1000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தா. வீட்டுல மைக்கா? துப்பரி சுந்தர கொன்னவங்க அந்த வீட்டுக்காரங்க தான். அந்த வீடு எங்க இருக்கு? அந்த வீடு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாத. என்னை கூட்டின்னு போனா, கண்ணை கட்டின்னு கூட்டின்னு போனா, தெருவில் இருக்கிறான். அவனை ஃபாலோ பண்ணா அந்த வீட்டை கண்டுபிடிச்சிடலாம். அப்ப உடனே நான் தோத்தரவுக்கு போகணும். அதுவும் மாற இடத்துல போகணும். இட்லி சாப்பிட்டு போலாமே. மன்னிச்சுங்க. அப்ப நான் வரேன். ஜோதி தனியா போயிட்டாரு. நான் உடனே முத்தியா வீட்டுக்கு புறப்படுறேன். ஐயோ, உங்களை பகல்ல எங்கேயும் அனுப்ப வேண்டாம்னு அந்த அம்மா சொல்லிட்டு போனாங்க. போலீஸ் வலைய போட்டு தொலாவிக்கிட்டு இருக்கு. நீ போறேன்ற தம்பி. நான் வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருந்தா ஜோதி எப்படி காப்பாத்துறது? அபசரி விஷயத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போ ஒண்ணு செய்வோம். நீ தனியா போகணும், நானும் கூட வர்றேன். வேலை செய். என்ன தம்பி, வீடெல்லாம் பூட்டி இருக்கு. அட்ரஸ் மாதிரி வந்துட்டோமா? தோட்டக்காரன் இருக்கா? போய் என்ன இருக்க போங்க. அவனியா?
ஏய், நீதான் இந்த வீட்டு தோட்டக்காரர்? ஆமாங்க. கதவெல்லாம் மூடி இருக்க முட்டையா பிள்ளைங்க. நேத்து ராத்திரி ஜம்போய வேலைக்காரங்களுக்கெல்லாம் லீவு கொடுத்து அனுப்பிச்சுட்டாருங்க. காத்தால வந்து பார்த்தாக்கா வீடே பூட்டி இருக்குதுங்க. ஒத்தரையும் காணுங்க. என்னப்பா என்னமோ ஆச்சரியமா இருக்கு. ஆமாங்க, இதுக்கு முன்னால இப்படி நடந்ததே இல்லைங்க. ஜம்போய்யா வந்ததுல இருந்து தான் இப்படி எல்லாமே தலைகீழா மாறி போச்சுங்க. சரி சரி போ, போ. अरे जम्बू दोस्तू सौख्यम है उनको रेडियो मैसेज बराबर वर रहा है என்னையா தோஸ்து பிஸ்கட் ரேடியோ மெசேஜ் பரபராண்டா ரேடியோ. नंबर पेर अबू सली वेरी गुड अच्छा ये है मुतिया पिल्ले का वीड முத்தியா பிள்ளை அக்கா வீடா? முத்தியா பிள்ளை வீடியா? ಅದು ಸರಿಂಗೋಯ್ಯ ನಿಂಬಲ್ ತಾನೇ ನಂಬಲ್ ಏಜೆಂಟ್ ಜಂಬು அட ஜம்பு பிள்ளை கம்பு பிள்ளையா? ನಿಂಬಲ್ ಜಂಬು ಇಲ್ಲೇ இல்லையா? ஹலோ மிஸ் அபு சலீம். வாங்க வாங்க வாங்க. ಸಲಾಮ್ ಅಲೈಕುಂ சலாம் அலைக்கும். நான் தான் நீங்க தேடி வந்த ஜம்பு. வெல்கம் டு மெட்ராஸ். अच्छा ನಿಂಬಲ್ಕಿ ವೆயிட் பண்ணி ಬೇಜಾರಾಯಿ போட்டான் அப்புறம் நிம்பல் வீட்டுக்கு தேடி நேரே வந்து விட்டான் என்ன செய்யறது ஜனாப், எவ்வளவோ வேலை. நம்ம வேலை தான். நாங்க ரெண்டு பேரும் உங்களை பார்க்க தான் புறப்பட்டு இருந்தோம். நான் நாட்டம் என்ன நாட்டம் சென்று நாட்டம் அரே சுப்ரா சொக்கறான். अच्छा நம்பல் போலாம் நானும் வர்றேன். நிம்பல் இங்கே நிக்கறான். அவனு நம்ம ஆள் தான். முகம்க்கு பார்த்தா ஒரு மாதிரி இருக்கான். உன் மூஞ்சி என் கண்ணாடியில பாரு. ஜனாப் கொஞ்சம் தமாஷா பேர். ஆனா நல்லவன். நானே வரேன். अच्छा अच्छा நம்மளுக்கு தெரியுறான். நிம்பல் பேர் என்ன சொக்கறா? புண்ணிய கோட்டி. புண்ணியம் கோட்டி. புண்ணியம் கோட்டி. கோடி கோடி பேங்க்ல நீ போட்டிருக்க, எங்கிட்ட எங்க இருக்கு? பேர்ல வச்சுக்கிட்ட கோட்டின்னு. நான் போறேன் ஜனாப். ஜம்பு பையா இந்த ரிஜிஸ்டர்ல பம்பாய் கல்கத்தா கொச்சின்ல நம்மளுக்கு தங்கம் அனுப்புற பேர் எல்லாம் இருக்குது. இதுல மெட்ராஸ் ஏஜென்ட் நிம்பல் கையெழுத்தி போடுறா. ஊர் சுத்தி போல் இருக்கு, எல்லா ஊரும் சுத்தி இருக்காரு. அரே பாய் உர்க்கி மேலே சுத்தாமலா கோடி கோடி பைசா நம்ம ஜோப் மேலே வந்து விடுறான். நம்ம எல்லா வேஷம் பண்றான். நான் பெரிய வியாபாரின்னு நினைச்சேன். ஸ்டுடியோ ஆளு, மேக்கப் ஆமா, நீங்க முஸ்லீம் இல்லையா? இது கூட வேஷம் தானா? நம்ம யார் என்னாண்டு யாருக்கு சொல்றான் இல்ல. நம்ம எல்லா பாஷை பேசுறான், எல்லா ஊர் சுத்துறான். நம்ம பைசாக்கு கும்பிடுறான். நீங்கள் இதுல கையெழுத்து போடுறான். விலாசம் கொடு. நம்ம பெயர் ஜம்பு என்ன ஆண் கையெழுத்து போடுறான். தமிழ் நல்லா தெரியுது. என் பேர் ஜம்பு தான். ஆனா எங்க அப்பா பேர் ஆங்கிற எழுத்துல ஆரம்பிக்க. உன் அப்பன் பெயர் மாரியப்பன். கோலாலம்பூர்ல ஃப்ராட் செய்திருக்கிறான். ஃப்ராட். அவன் பார்ட்னர் பொல்லையாங்கிற முத்தையா நம்மளுக்கு எல்லாம் தெரியும். அது சரி சாஹிபு, அவங்க அப்பா பேரு மாரியப்பா தான். ஆனா அவங்க ஊரு ஆரூர், அதனால ஆரூர் மாரியப்பான்னு. அச்சா அச்சா சரி, ஆரூரான் ஜம்புன் கையெழுத்தி போடு. உங்களுக்கு எல்லா விஷயம் தெரியுது. பெரிய மேதை. உங்க அடுத்த திட்டம் என்ன? சொல்றான். இந்த நாட்டு தங்கமெல்லாம் வெளியே எடுத்துறான். அயல் நாட்டு செலவாளிக ஒழித்துறான். அப்புறம் சிலோன் பாகிஸ்தான் அழித்துறான். நம்ம ரகசிய ஏஜென்ட் ஏசியா போறாம இருக்கிறான். நீங்க வியாபாரியா அரசியல்வாதியா? இந்த மாதிரி வியாபாரிங்க அரசியலுக்கு வந்தா அதையும் வியாபாரம் பண்ணுவாங்களே. ஜம்பு இதோ பார். கல்கட்டா ஹவுரா பிரிட்ஜ். பொம்பாய் ஹார்பர். மெட்ராஸ் ஹைகோர்ட். அடே, நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலு. ஆமா, தமிழ்நாட்டு கலை செல்வங்கள்லாம் தூள் தூள் செய்துறான். எல்லா ஜனமும் அழறாங்க. அதே நம்ம பார்த்து சிரிக்கிறான். எப்படி திட்டம் ஜம்பு? நான் பிறந்த நாடு பழக நாடா. அது எப்போதுமே அப்படி இருந்தது கிடையாது. இனி ஒருபோதும் இருக்க முடியாது. இந்த நாட்டு பெண்களின் மஞ்சளை அழிக்க வந்தவரை உன்னை என்ன செய்கிறேன்? சின்ன ட்ரில் மாஸ்டர்,
இவனை ட்ரில் எடுத்து நீட்டிட்டு நாம என்ன துப்பு கண்டுபிடிக்க விசாரிக்க வந்தோம். இவனும் இல்லை, எவன்கிட்ட விசாரிக்கிறது? இப்போ அவன் நம்ம நாட்டை அழிக்கணும்னு சொல்றான். சொன்னா என்னப்பா, இவன் என்ன அணுகுண்டுக்கு பிறந்த பயலா? இதுக்கு போய் அவசரப்பட்டுட்டியே. இவன் எழுந்திருச்சாலும் தகராறு, இவன் செத்துட்டான்னு நமக்கு தூக்காச்சே. என்ன சத்தம்? சலாம் அலைக்கும், சலாம் அலைக்கும். तुम्हारा नाम क्या? நான் தான் ஜம்பு, நீங்க தான் அபு சலியா? अरे रे हमारा नहीं अबू सली उल्ले का आया नाम सुब्बू सली। आओ 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 आओ। सिंगापुर जनाब अबू सली साहब, अबू வந்து ஜம்பு வந்திருக்கான். किधर है जम्बू? சலாம் அலைக்கும் மிஸ்டர் அபு சலி, சலாம் அலைக்கும். सलाम अबू सली साहब बोलो। चुप रहो। என்னங்க இது விசித்திரமான சோதனை? நம் மாலிக் மன்சாலே இப்படிதான் சோதனை போட்டு சேர்ப்பான். காமியா, நீங்கள் வாயை திறக்கிறான். என்ன வாயை திறக்கிறதா? ஓபன் யுவர் மவுத். நீங்கள் பல்லு 2 தான் மோசம். பரவாயில்லை பரவாயில்லை. பாம்பேல இருக்காங்களே நம்ம ஏஜென்ட் பசங்க, அவங்க பல்லுல 4க்கு மோசம், 4க்கு மோசம். ஓஹோ மெட்ராஸ் பரவாயில்லை பரவாயில்லை. அச்சா அச்சா சப் கரோ. நீங்கள் சண்டே மேலே போய் மாடு வாங்கும் போது பல்ல பார்க்கிறோம், நாங்க ஆளை சேர்க்கும் போது பல்ல பார்த்து தான் வாங்குவோம். அப்படிங்களா? ஓஹோ சரி, நம்ம திட்டத்தை பத்தி எப்ப பேசலாம்? பேசலாம் பேசலாம், குஷி சே பேசலாம் பாபா. அரே பேட்டா, தங்கம் की என்ன ஆச்சு? 5 லட்சம் தங்கம். சோனா கிதர் கே சோனா. முத்தையா புள்ள தங்கத்தை எங்க பதுக்கி வச்சிருக்கிறான்னு இன்னும் சொல்ல மாட்டேங்கிறாரு. அது எப்படியாவது கண்டுபிடிச்சு இங்க கொண்டாந்து சேர்த்துறேன். तुम झूठ बोलता है. அரே ஜம்பு, நாளைக்கு படகு வர்றான், படகு மேலே நம்ம ஹாங்காங் போறோம். அதுக்குள்ளே நம்ம கையில தங்கம் வர்றான் இல்ல மாலூம்? நம்ம மாலிக் என்ன நினைச்சான்? இந்த வாரம் டூம்ல இருக்கிறான், அடுத்த வாரம் ரெங்கோன்ல இருக்கிறான், அதுக்கு அடுத்த வாரம் மூன்ல இருக்கிறான். அப்படிங்களா? சரி, இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள தங்கத்தை கண்டுபிடிச்சிடுறேன். ஷாபாஷ். அரே பேட்டா, நம்மளுக்கு எங்கே சந்திக்கிறான்? நம்ம மரமங்களால சந்திக்கலாம். அச்சா, அரே நம்மளுக்கு அது பத்தாது பாபா. நிம்பள் ஹாங்காங்ல இருந்து இங்க வந்தான் இல்ல, அப்புறம் யாரை பார்த்தா என்ன செஞ்சா அவ்வளவும் நிம்பள் கையால எழுதி நம்ம கையில கொடுக்கிறான். அப்பதான் சாய்பு படா குஷி ஆகிறான். நிம்பல் சொந்த கையெழுத்து போடுறான். எதுக்கு? எதுக்குன்னு அதுதான் நம்ம மாமூல் முறை. பம்பாய் காரணம் அப்படிதான் போடுறான், கல்கத்தா காரணம் அப்படிதான் போறான். நிம்பல் மட்டுமே நான் போடும். அது இல்லைங்க. ஜபதா, नंबर मैंने निम्बर नंबर आन ले. अरे बाप रे, बड़ा मुश्किल होता है. परवा नहीं. अरे जम्बू, नंबर கூட்டு வியாபாரம் की இந்த சாய்பு ரத்து பண்றான். नंबर की நல்ல ஆத்மி பார்க்கறான் வேற. तुम जाओ. अरे तुम जाओ. கோபப்படாதீங்க. நீங்க வரும்போது ரிப்போர்ட் தயார் செய்து நான் கையெழுத்து போட்டு கொடுத்துறேன். अच्छा, बहुत अच्छा, बहुत अच्छा. மிஸ்டர் ஜம்பு, இன்னைக்கு சாயங்காலம் நம்ம 2 பேருக்கு சந்திக்கிறோம் இல்ல? ஆமா. அப்போ உன்கி பாஸ் நம்ம 10 லட்சம் ரூபாய்க்கு வைரம் கொடுக்கறான். 10 லட்சம் ரூபாய்க்கு வைரம்? வயரன்னு வாய புழக்கிறான் ரயில்வே கேட் மாதிரி. அச்சா, சலாம் அலைக்கும். சலாம் அலைக்கும்.